முக்கியமான விஷயம். சிவ வழிபாடு மனதை அடக்கிறது இல்ல, மனதை பார்க்க கற்றுக்கிறது. அந்த நிலையில் ஒரே ஒரு வாக்கியம் மனசுக்குள்ள சொல்லுங்க, நான் உண்மையா இருக்கணும். இந்த வார்த்தை ரொம்ப சின்னதா தோணும், ஆனா இதுக்குள்ள ஒரு வாழ்க்கை அடங்கி இருக்கு. நான் உண்மையா இருக்கணும். யாருக்குன்னு சொல்ல தேவையில்லை. உலகத்துக்கா, குடும்பத்துக்கா, கடவுளுக்கா, உங்களுக்கு இந்த ஒரு வாக்கியம் மனசுக்குள்ள மெதுவா ஒலிக்கும் போது சில விஷயங்கள் தானாக நடக்கும். முதல்ல மனம் எதிர்ப்பு காட்டும். உண்மைனா என்ன? இப்ப இதெல்லாம் ஏன்? இதால என்ன பயன்? இந்த கேள்விகள் வரும். அதுக்கு பதில் சொல்ல வேண்டாம். கேள்விகளோட உட்காருங்க. அப்போ ஒரு விஷயம் மெதுவா தெரிய ஆரம்பிக்கும். நீங்க எவ்வளவு நாள் உங்களை நீங்களே ஏமாத்திக்கிட்டே இருந்தீங்க. இது வழி தரும். அதனாலதான் பல பேர் தன்னை இந்த இடத்துல நிறுத்திடுவாங்க. இது எனக்கு வேண்டாம். ஆனா இதே இடத்துலதான் சிவ வழிபாடு உண்மையா ஆரம்பிக்குது. ஏன்னா உண்மை எப்பவும் முதல்ல வலிக்கதான் செய்யும். நீங்க ஒவ்வொரு நாளும் இந்த 5 நிமிஷத்தை தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சா ஒரு மாற்றம் மெதுவா வரும். வெளியில இல்ல, உள்ளுக்குள்ள. முன்னாடி நீங்க தவறான விஷயத்த செஞ்சாலும் மனசு எதுவும் சொல்லாது. இப்போ சின்னதா ஒரு உறுத்தல் வரும். அது குற்ற உணர்ச்சி இல்லை, அது உணர்வு. இது நான் இல்ல, அதுதான் சிவன். அவர் உங்களை திட்டமாட்டார், உங்களுக்கு உங்களை காட்டுவார். அதுக்கப்புறம் நீங்க மாற முயற்சி செய்ய மாட்டீங்க, மாற ஆரம்பிப்பீங்க. சில விஷயங்கள் தானாக விலகும். தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத நட்பு, தேவையில்லாத ஓட்டம். நீங்க அதுக்கு காரணம் தேட மாட்டீங்க. மனசுல போதும் சொல்லும். இதுதான் சிவ வழிபாட்டோட அடையாளம். இதுக்கு விரதம் தேவையில்லை. ஏன்னா உண்மையா இருக்க முயற்சி செய்வதே பெரிய விரதம். இதுக்கு மந்திரம் தேவையில்லை. ஏன்னா நான் உண்மையா இருக்கணும் அப்படின்ற வாக்கியம் அதுக்கே ஒரு மந்திரம். இதுக்கு கோவில் தேவையில்லை. ஏன்னா உங்க மனசு அந்த இடம். சில நாள் அந்த 5 நிமிஷம் முடிஞ்சதும் நீங்க எழுந்து போவீங்க. ஒன்னும் நடக்கல தோணும். அது சரிதான். விதை உள்ளுக்குள்ள விதைக்கப்பட்டிருக்கும். அது முளைக்க நேரம் எடுக்கும். சிவன் அவசரம் இல்லாதவர். அவர் உங்க வேகத்துல உங்களை மாத்த மாட்டார், உங்க ஆழத்துல உங்களை மாற்றுவார்.